ஓம் சைரம். நாளைக்கு ஆடி அமாவாசை. அமாவாசை அப்படின்னாலே பித்திரு தர்ப்பணம் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே நம்மளோட குலத்தை காக்கும், அவங்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையிலேயே நீங்கள் பித்திரு தர்ப்பணம் பண்ணுறதோ அல்லது அமாவாசை வழிபாடு பண்ணுறதோ இருந்தால் அதை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். முடிஞ்சால் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படி இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா வீட்டிலே நீங்கள் இது மாதிரி வழிபாடு பண்ணுறது நல்லது. அவங்களோட விக்கிரகம் அல்லது ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதை பூஜை அறையில் வச்சு அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுங்கள். கூடவே தாம்பூலம் ரெடி பண்ணி தூபம் ரெடி பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முன்னால் வீட்டோட முன்கதவெல்லாம் சாத்திட்டு தூபம் முதல்ல போட்டுக்கோங்க. தூபத்தை வீட்டோட எல்லா பக்கத்துலேயும் பூஜை அறையிலையும் காமிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கதவை திறந்து விட்டுட்டு இந்த புகையெல்லாம், அதாவது இந்த சாம்பிராணி புகையெல்லாம் வெளியே போகிற மாதிரி பார்த்துங்க. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. முடிஞ்சால் எளிய அபிஷேகம், பால், பன்னீர், சந்தனம் 108 அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு